ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 77 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா போன எபிசோடில் வந்து நருட்டோ வந்து சம்மர் எய்கோட காராவை அட்டாக் பண்ண போயிருப்பான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காரா ஜஸ்ட் அவனை டிஃபெண்ட் பண்ணி தட்டி விட்டுருப்பான். நருட்டோவும் பறந்து போய் விழுந்திருப்பான். இந்த இடத்துல சாஸ்கே அண்ட் சக்குரா ஸ்ட்ரகிள் பண்ணுறதை பார்த்துட்டு இந்த இடத்துல கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் தான் காப்பாற்றி ஆகணும், இது மொத்தமாக என் கையில் தான் நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ பார்ப்பான். இந்த இடத்துல லைட் வெர்சஸ் டார்க் த டூ ஃபேஸஸ் ஆஃப் காரா அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்க போகிறீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நருட்டோ காராவோட கான்வர்சேஷனை காட்டுவாங்க. கிட்டத்தட்ட நீ உன் ஃப்ரெண்ட்ஸுக்காக தான் சண்டை போட போறேன்னு சொல்லி இந்த மாதிரி சில்லி சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்படி தான் நீ விழுவ, இப்படி தான் நீ எங்கிட்ட தோப்ப அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். மெயினாக நீ உனக்காக சண்டை போடு, நீ எப்போ உனக்காக சண்டை போடுறியோ அப்போ தான் உன்னோட எக்ஸிஸ்டன்ஸை உன்னாலேயே ஃபீல் பண்ண முடியுங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவான். நருட்டோவுக்கு இவன் ஒரு பைத்தியகாரங்கமையான தாட் மட்டும்தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்ஸுக்காக நான் இப்போ என்ன வேணால் பண்ணுவேங்கிற மாதிரி தான் ரெடியாக இருப்பான். இந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா காரா மெயினாக சொல்கிற விஷயம்னா நீ உனக்காக சண்டை போடு, அப்போ கூட நீ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த தான் சொல்லுவான். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நருட்டோ வந்து காராவை அட்டாக் பண்ண போவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காராவுக்கு திரும்ப அந்த பழைய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரம்பிள் பண்ண ஆரம்பிக்கும். ரொம்பவுமே அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்குள்ளே தான் காரா வந்து ரொம்பவுமே சிக்கி ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருப்பான். சக்குரா குறுக்க வந்து நின்னது, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த யாஷமாரு வந்து அந்த பசங்களை வந்து காப்பாற்றுறதுக்கு தடுக்க போய் நடுவால் நின்றுப்பா இல்லையா, அந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவன் மைண்ட்குள்ளே ஓடிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நருட்டோ செம ரேஜ் ஆகி அட்டாக் பண்ணுறக்கும் வந்துடுவான். கிட்டத்தட்ட அவன் முக்கால்வாசி தூரம் வரும்போதே பார்த்தீங்கன்னா அவன் டெய்லை யூஸ் பண்ணி நருட்டோவை அட்டாக் பண்ணிடுவான். நருட்டோவுமே விழுந்து எந்திரிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா காரா வந்து ஏதோ விஷயத்த யோசிச்சு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த நோட் பண்ணிடுவான். காரா ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் பண்ணுவான் அவன் தலையை பிடிச்சிட்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவனுக்கு அந்த ஃப்ளாஷ்பேக்குங்கிறது ஞாபகத்துக்கு வரும். கிட்டத்தட்ட யாஷமாருவே பார்த்தீங்கன்னா அவனை கொல்றக்கு வந்திருப்பான் இல்லையா, ஏன் இப்படி பண்ணன்னு சொல்லி ரொம்பவுமே கத்தி கதறி கேட்பான். இந்த இடத்துல மெயினாக வந்து யாஷமாரு சொல்கிற விஷயம்னா உன்னை கொல்ல சொல்லி எனக்கு ஆர்டர் வந்துச்சு, அது உங்கள் அப்பா தான் கொடுத்தாருங்க விஷயத்தெல்லாம் சொல்லுவார். அப்போ நீ என்னை வேணுக்குள்ள கொல்ல வரல, ஆர்டர்னால தானே அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்பா சொன்ன ஒரு காரணத்துக்காக தான் நம்மளை அட்டாக் பண்ண வந்திருக்காங்க விஷயத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கலான்னு காரா கேட்க நினைப்பான். இந்த இடத்துல கூட யாஷமாரு வந்துட்டு எனக்கு சாய்ஸ் இருந்துச்சு, உன்னை கொல்லுனாலும் கொல்லலாம், இல்லை எனக்கு இந்த ஆர்டர் வேணான்னு சொல்றதுக்கு எனக்கு சாய்ஸ் இருந்துச்சு, இருந்தாலுமே நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். இதை கேட்குற காராக்கெல்லாம் மனசே தாங்காது, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்பான். கிட்டத்தட்ட நான் வெளியே தான் உன்னை ரொம்பவுமே விரும்பின மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன், ஆனால் என் மனசு அளவில் உன்னை நான் ஒரு நாள் கூட விரும்பினது கிடையாது, என்னோட டீப் ஹார்ட்குள்ளே இருந்தது பூராமே உன் மேலே இருக்க ஹேட்ரட் மட்டும்தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காரா வந்து இவங்க ஓல்டர் சிஸ்டரோட பையன் தானே, அக்காவோட பையன். கிட்டத்தட்ட இவன் பிறந்ததுனால தான் பார்த்தீங்கன்னா இவங்க அக்காவே செத்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த தான் பார்த்தீங்கன்னா இவன் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறான். அந்த ஒரு காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா காரா மேலேயுமே ரொம்ப வெறுப்போடையும் இருப்பான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னொரு சில ஃப்ளாஷ்பேக்ஸ்லாம் காட்டுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காராவும் அவங்க அம்மாவும் எவ்வளோ வந்து அவங்களுக்குள்ள இருந்த பாண்டை வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த காட்டுற மாதிரி தான் இந்த ஒரு விஷுவல் இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா யாஷமாரு காரா கிட்ட கன்வே பண்ற விஷயம்னா கிட்டத்தட்ட வந்து உங்க அம்மா வந்து சாகறதுக்கு முன்னாடி உனக்கு காரான்னு தான் பேர் வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லிட்டு போனாங்க. தன்னை தானே செல்ஃப் லவ் பண்ணிக்கக்கூடிய ஒரு டெவில தான் பார்த்தீங்கன்னா காரா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் மெயினாக சொல்லுவான். இந்த பேரெல்லாம் கூட உனக்கு ஏன் தெரியுமா வச்சாங்க, அவங்களுக்கு வந்து உன் மேலே இந்த பாசத்தினாலாம் கிடையாது, உன் மேலே இந்த ஹேட்ரட்னால உன் மேலே இந்த வெறுப்புனால ஒரு நாள் கூட யாருமே உன்னை லவ் பண்ணவே மாட்டாங்க, உன் மேலே அன்பு காட்ட மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவான். கிட்டத்தட்ட இதெல்லாம் பாருங்களேன், காரா எவ்வளோ பெரிய பையனா இருக்கான். காராவுக்கு வந்து இந்த வயசில் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமா, அவன் உண்மையுமே அந்த தப்பு நான் தான் பண்ணனான்னு முதல்ல அவனால் அதை ரியலைஸ் பண்ணிக்க முடியுமா, இவனுக்கு எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் வைக்கிற அளவுக்கு யோசிச்சு பாருங்களேன். யாரோ ஒருத்தன் பண்ண வேலைக்கு எவனோ ஒருத்தன் அவனோட பேராசைக்காக இப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுங்கிற பேரில் நமக்கு ஒரு துரோகத்தை செஞ்சு நம்மளையே வந்து யாரும் லவ் பண்ண மாட்டாங்க, நீ வந்து ஒரு மிருகம், உன்னோட எக்ஸிஸ்டன்ஸ் இருக்க வரைக்குமே எங்களோட வில்லேஜுக்கு ஆபத்து, எங்கள் ஊருக்கு ஆபத்து, அதனால தான் உன்னை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா சொன்னால் அது எவ்வளோ வலிக்கும். ஏன் இதெல்லாமே காராவா அவனா கேட்டு வாங்கினதா கிடையாதுல்ல. இப்ப இவங்க வந்து இவங்களோட பேராசைக்காக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னு பண்ணி இவனுங்களோட மிலிட்ரி சோர்ஸை எச்சு பண்ணிக்கிறதுக்காக இந்த ஒரு வேலையை பண்ணிட்டு கிட்டத்தட்ட இந்த ஒரு சின்ன பையன் மேல இவ்வளோ பர்டன் வைக்கிறானுங்களே, அது இவங்களுக்கே நியாயமாங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாஷமாரு வந்துட்டு இதுதான் கடைசி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்பனாவது செத்துரு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா அவனோட ஜாக்கெட் வந்து ரிமூவ் பண்ணுவான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவன் டோட்டல் பாடி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பேப்பர் பாம் வந்து அப்ளை பண்ணிட்டு வந்திருப்பான், இப்படினாவது அவன் வெடிக்க வச்சு கொண்டுலான்னு. இந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா காரா
அவனுக்கு சாகணும் அப்படிங்கிற விருப்பம் தான் இருக்கும். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அவனால் சாக முடியாது, ஏன்னா அந்த சாண்ட் வந்து காப்பாற்றிடும். கிட்டத்தட்ட இது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்ப்பான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யாஷமா வந்து சொல்லியிருப்பான் இல்லையா, அவங்க அம்மா வந்து எப்படி ஒரு பையனை காப்பாற்றணும்னு நினைக்காங்களோ அதே மாதிரி தான் இந்த சாண்ட் வந்து அதோட வில்ல வச்சிருக்கு. அதே மாதிரி உனக்கு வந்து லவ் அப்படிங்கிற விஷயம் தேவைப்படும், அதே மாதிரி இன்னொரு பர்சன் தான் நம்மளை வந்து இந்த இதயத்தில் இருக்க வழியை க்யூர் பண்ண முடியுங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பான் இல்லையா. அப்போ இதெல்லாமே போய் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ரேஜ் ஆகி ஷவுட் பண்ணுவான். கிட்டத்தட்ட இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா காராவோட நெத்தியில் அந்த மார்க் அப்படிங்கிற விஷயமே வரும். இந்த மார்க்குமே பார்த்தீங்கன்னா காரா அவனை கிரியேட் பண்ணுறது தான். பார்த்தீங்கன்னா ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க, ஆய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்னை மட்டுமே லவ் பண்ணக்கூடிய ஒரு டீமன். கிட்டத்தட்ட இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா காரா வந்து அவனோட லைஃபோட பாயிண்ட் வந்து இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி அவனே டிசைட் பண்ணிக்குவான். நான் எப்போவுமே தனிமையில் தான் இருக்கேன், நான் தனியாக தான் இருப்பேன், என் மேலே யாரும் அன்பு காட்டவும் வேண்டாம், நானும் யாரும் மேலேயும் காட்ட போகிறதும் இல்லை அப்படிங்கிற ஒரு டெசிஷனே இந்த இடத்துல தான் காரா எடுத்திருப்பான். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நருட்டோ வெர்சஸ் காரா ஃபைட் வந்து காட்டுவாங்க. இந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா சாஸ்கேக்கு அவன் மைண்ட்குள்ள ஓடுற விஷயம்னா, நருட்டோ வந்து எப்போவுமே ஒரு எனிமி வந்துட்டானா அவனை அட்டாக் பண்ணுறதுக்கு செம ரேஜோட தானே அலைவான். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல நருட்டோவோட ஸ்டாண்ட்ஸை பார்க்கும்போதே இவன் வந்து முதல்ல இருந்த நருட்டோ மாதிரியே தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் வந்து ரொம்பவுமே டீப்பெண்டாக யோசிப்பான். கிட்டத்தட்ட நருட்டோ இப்படி இருக்கிறதுக்கு காரணமும் கூட பார்த்தீங்கன்னா காரா வந்து சேம் நருட்டோ அனுபவிச்ச கஷ்டத்தவே அனுபவிச்சு வந்தவன் அப்படிங்கிற விஷயத்த ரியலைஸ் பண்ணிட்டு தான் இவனும் இப்படி ஃபீல் பண்ணி நிற்பான். கிட்டத்தட்ட காரா வந்துட்டு உன் ஃப்ரெண்டை காப்பாற்றணும்னா சீக்கிரம் வந்து என்ன அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சக்குராவில் ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் பண்ண வைப்பான். இதெல்லாம் பார்க்குற நருட்டோ வந்துட்டு இந்த ஜுட்ஸு தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சீஃப்டோட சமன் பண்ணலாம் அப்படின்ட்டு சமனிங் ஜுட்ஸு பண்ணுவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காமா கீச்சி வந்துடும். What is it? What do you want, kid? Well, whatever it is, I hope you brought along some treats. Because if you think I'm doing anything for nothing. கிட்டத்தட்ட சொல்ல போனால் இந்த சுச்சுவேஷனில் தான் ஃபர்ஸ்ட் டைம் 2 பேர் மீட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் செம ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. இந்த இடத்துல காமா கீச்சி சொல்கிறல செம ஃபன்னாக இருக்கும். கிட்டத்தட்ட எனக்கு ஸ்நாக்ஸ் கூட இல்லைன்னு நான் கூட விளையாட மாட்டேன்னா சொல்லுவோம். வர எனக்கு இந்த ஃப்ராக்ஸ்னாலே பிடிக்க மாட்டேங்குதியா அப்படின்னு சொல்லுவான். என்ன எங்களை வச்சு ஜோக் பண்ணுறே நீ அப்படின்ல காமா கீச்சி பேசிட்டு இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காரா வந்து ஃபுல்லாகவே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருப்பான். இதை பார்க்குற டெமாயில் ரொம்பவுமே ஷாக்காவா. கிட்டத்தட்ட இந்த பொசிஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு, ஆனால் அந்த ஜுட்ஸு வந்து ஆக்டிவேட் பண்ணவே கிடையாது, இது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நல்லதே கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை தான் யோசிப்பா. இதுக்கப்புறமா சாண்ட் ஷூரிகன் சொல்லி காரா அட்டாக் பண்ணுவான். இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா நருட்டோ மட்டும் தப்பிக்க மாட்டான், காமா கிச்சியையும் சேர்த்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போவான். இருந்தாலுமே நருட்டோக்கு கொஞ்சம் அடிங்கிறது விழுகும். இந்த இடத்துல காராவை காட்டுவாங்க. அவனோட டோட்டல் அப்பர் பார்ட்டே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கும், அவனோட கால்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்காது. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா I'll grant you this, sensei. ஹொக்காகே சைடு தான் காட்டுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த சோடுங்கிறத வச்சு ஆப்ரேட் பண்ணிகிட்டே தான் இருப்பான். ஏன் அது நகரவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருப்பான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கூட ஒரோச்சிமாரு செம்ம டென்ஷன் ஆவான். ஏன்டா இப்படி பண்ணுற, முட்டாள் மாதிரி பண்ணாதீங்கன்னா சொல்லுவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹொக்காகே வந்துட்டு நான் தான் சொன்னேன்ல லீஃப் வில்லேஜ் வந்து என்னோட ஹோம் மாதிரி, அதோட ஸ்ட்ராங்கஸ்ட் பில்லரே நான் தான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவார். கிட்டத்தட்ட ஒரு ஷினோபி இருக்கானா, அவனோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இந்த வில்லேஜை காப்பாற்றணும்னு போராடுற வரைக்கும் எவனாலே இந்த லீஃப் வில்லேஜை டெஸ்ட்ராய் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்த மெயினாக சொல்லுவார். அதே மாதிரி இந்த ஹொக்காகே அப்படிங்கிற என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவார். உங்களோட மோஸ்ட் ஆஃப் த சக்ரா வந்து இந்நாத்திக்கு முடிஞ்சிருக்கணும், எப்படி உங்களால் இப்பவும் போராட முடியுதுன்னு ஒரோச்சிமாரு கேட்பான். கிட்டத்தட்ட சக்ராவை வச்சு தான் இந்த மாதிரியான நின்ஜுட்ஸு பண்ணுவங்கலாம் இல்லை, ஒருத்தனோட உண்மையான ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது இருந்தால் போதும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவார். இதுக்கப்புறமா நருட்டோ சைட் காட்டுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சக்குரா வந்து அவனோட அந்த பழைய ஆர்ம் இருந்துச்சு தெரியுதுங்களா, அந்த பீஸ்டோட ஆர்ம், அதிலே வச்சு டைட்டாக இது பண்ணி வச்சுட்டு வந்திருப்பான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நேரம் போக அவள் சாகிறக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நருட்டோ ட்ரம்பிள் ஆகிற விஷயமே எதுவாக இருக்குன்னா, கிட்டத்தட்ட காரா வந்து சேம் என்ன மாதிரி தான் இருந்திருக்கான். சின்ன பையனாக இருக்கும்போது நானும் இதே விஷயங்களை வந்து ஃபீல் பண்ணிக்கேன், அவனோட கண்களில் அவ்வளோ தனிமை தெரியுது, அதை நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன், அதுவும் எனக்குள்ள அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லுவான். கிட்டத்தட்ட கண்ணாடியில் வந்து அவன் கண்ணை வந்து வெறிகுண்டு பார்த்துட்டு இருப்பான். கிட்டத்தட்ட எல்லா பீப்புள்ஸுமே என்னை ஹேட் பண்ணாங்க, அதனால தான் நானும் எல்லாத்தையும் ஹேட் பண்ணேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவான். கிட்டத்தட்ட இவர் வர வரைக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா யுருக்காவை சொல்லுவான். கிட்டத்தட்ட மிசுகிலாம் பார்த்தீங்கன்னா நருட்டோவோட லைஃபே டோட்டலாக டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு வந்தவனோட்ட இருப்பான். அவங்ககிட்ட இருந்தெல்லாம் காப்பாற்றி யுருக்கா தான் பார்த்தீங்கன்னா நருட்டோவை ஸ்டேபிள் பண்ணி வச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா சாஸ்கே, சக்குரா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Naruto, you won't live long on ramen, beans and barbecued pork. If you want to be a ninja, you've got to eat your vegetables. கக்காஷிலாம் வந்திருப்பாரு. கிட்டத்தட்ட கக்காஷிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்ட் மாதிரி இருப்பாரு நருட்டோவுக்கு. கிட்டத்தட்ட நீ இப்படி இந்த நூடுல்ஸே சாப்பிட்டு இருந்தீங்கன்னா நீ சீக்கிரமாக செத்துருவ, ஒரு நிஞ்சாவா நல்லா பயங்கரமாக போகணும்னா நீ வெஜிடபிள்ஸும் சாப்பிடணும்னு சொல்லிட்டுலாம் வீட்டுக்கெலாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருப்பாரு. அந்த விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்த்துட்டு கிட்டத்தட்ட எனக்கு புரியுது, இவங்கெல்லாம் வரக்கு முன்னாடி நானுமே பார்த்தீங்கன்னா
nothing but pain and darkness. ஒரு கருப்பு நரகமான இடத்துல வந்து ஒரு ஹை பிச் சவுண்ட் கேட்குற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அதே இடத்துல தான் காராவும் ஸ்ட்ரகிள் ஆயிருப்பான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா That's how come I can understand him. இந்த எண்ணத்தை வந்து உடைக்கிற மாதிரி பண்ணுவான். கிட்டத்தட்ட இந்த இடத்துல காரா மெயினாக சொல்கிற விஷயம் என்னன்னா, நான் மனுஷங்களை கொல்றது மூலயமா தான் என்னோட எக்ஸிஸ்டன்ஸ், நான் இங்கே வாழ்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தவே நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவான். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரியல் டைம் பேட்டில் நருட்டோ கிட்ட வந்து காரா மெயினாக சொல்கிற விஷயம்னா, நீ இன்னுமே மற்றவங்களுக்காக தான் சண்டை போட போறியா இல்லை உனக்காக சண்டை போட போறியா, நீ மெயினாக உனக்காங்கிற விஷயத்தவே அதிகமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் நீ ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவான். இதுக்கப்புறமா நீ என் கூட சண்டை போடுறதுக்கு வரலைன்னா நான் அந்த பிள்ளையை கொண்டுருவேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். அதுக்கப்புறம் எனக்கு வழியே கிடையாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நருட்டோ செம ரேஜோட அட்டாக் பண்ண போவான். இந்த இடத்துல மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்ஸோ யூஸ் பண்ணுவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காரா வந்துட்டு அவனோட வின் ஸ்டைல் யூஸ் பண்ணுவான். இன்ஃபினிட் சாண்ட் ஸ்டார்ம் டிவாஸ்டேஷன் அப்படிங்கிற ஜுட்ஸோ யூஸ் பண்ணுவான். இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஷேடோ க்ளோன்ஸவே பார்த்தீங்கன்னா ஊதி தள்ளிடுவான் காரா. இவனுக்கு என்ன இவ்வளோ பவரா, இவங்க கூட எப்படி நம்ம சண்டை போட போகிறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணிட்டு இருப்பான். கிட்டத்தட்ட நான் அப்படியே உங்க கூட விளையாண்டுருக்கலாம் போல இருக்கு, உன்னை கொல்றதை விட்டு போட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ எப்படி இழந்து நிற்க போறீங்க அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனோட சாண்ட் ஷூரிகன் வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நருட்டோ அதில் கிவ் அப்பே பண்ண மாட்டான். அதெல்லாம் பார்க்கணும்ல ரொம்ப பயங்கரமாக பார்த்துட்டு இருப்பான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாஸ்கேவுமே அவன் மனசுக்குள்ள கமான் நருட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இருந்தாலுமே நருட்டோ எந்திரிக்காத பார்க்குற காரா ஒவ்வொரு செகண்டுமே பார்த்தீங்கன்னா அவனோட சாண்ட் ஷூரிகன் வச்சு அட்டாக் பண்ணிட்டே இருப்பான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திரும்ப நருட்டோ எந்திரிப்பான். அதெல்லாம் பார்க்குற டமாரியே ரொம்பவே ஷாக் ஆவான். இவன் என்னடா இப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நருட்டோ மேலே அதிக கன்சர்ன் வச்சிருக்க ஒரு ஆள்னு பார்த்தீங்கன்னா அது சாஸ்கே தான். அவனுமே பார்த்தீங்கன்னா நருட்டோ அப்படின்னு சொல்லி தான் அவன் மைண்டில் நினைப்பான். I see it now. I can't lose. நருட்டோ மைண்ட்குள்ளே ஓடுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த ஃபீலிங் எனக்கு ஒரு மாதிரி ஓவர் கம்பெனி வர மாதிரி ஃபீல் ஆகுது, கிட்டத்தட்ட எனக்கு அதிக ஸ்ட்ரென்த் கிடைக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிப்பான். கிட்டத்தட்ட இவனை நான் இந்த இடத்துல கண்டிப்பாக டிஃபீட் பண்ணியே தீருவேன், நான் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தலைவன் நேருக்கு நேர் பார்ப்பான். இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. நருட்டோவோட ஃபுல் அனிமே சீரிஸ் பார்க்கணும், தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்க போகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை தவறாமல் பார்க்குறக்கு. நீங்கள் ஃபுல் நருட்டோ சீரீஸை கண்டிப்பாக என் வாய்ஸ் மூலமா கேட்டு முடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். かぶれかぶれのやぶ医者が竹やぶの中へ吸ったこらさやぶからぼんに吸ったこらさ